இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று அக்னி நட்சத்திர ஆரம்பம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 2:39 மணி வரையிலும் த்விதியை, அதற்கு பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 9:29 மணி வரையிலும் அனுஷம், அதற்கு பின்பு கேட்டை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 9:29 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. திங்கட்கிழமையான இன்றைய நாளில் அலுவலக வேலைகளில் சற்று நிதானித்து முடிவெடுப்பது நல்லது. இன்று அக்னி நட்சத்திர ஆரம்பமாக இருப்பதனால் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்று சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைகளும் வந்து சேராது. இன்று கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் அக்னி நட்சத்திர ஆரம்பத்தில் கோதுமை தானம் செய்தால் 7.5 சனியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவதோ அல்லது சுபங்களை தவிர்ப்பதோ நல்லது. மேஷராசி நேயர்களுக்கு புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது மற்றும் வெளிநாடு செல்வதற்கான விண்ணப்பம், இது அனைத்தையும் இன்றைய நாளில் நீங்கள் தொடரலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகளும் இன்று உங்களுக்கு மாறலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முதலீட்டை செய்யலாம். ஐஸ்வர்யம் நிறைந்த நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்வை இன்று பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்களும் உங்களுக்கு இன்று மாறும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இன்று தீரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். வெளிநாடு தொடர்புகள் மற்றும் வெளிநாடு நீங்கள் செல்வது, இதில் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இன்று தீரலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. நீண்ட நாளாக இருந்து வந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இன்று தீரும். இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களினுடைய கலந்த ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விநாயகர் ஆலயத்தில் இன்று விடலை தேங்காய் உடைப்பது காரியம் ஜெயமாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளை மிகவும் சிறந்தது. நன்மை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் இன்று மாறும். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். விநாயகர் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் இன்று சிறந்தது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி பகவானுக்கு இன்று நீங்கள் முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள நல்ல ஒரு வெற்றியை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தன லாபத்தை கொடுப்பார். இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள், கூட்டு தொழில் முயற்சி, இன்றைய நாளில் பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய
உறவினர்கள் மற்றும் சொந்தக்காரர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்கும். நின்று போன திருமணங்கள் மற்றும் திருமண முயற்சியில் ஏதாவது ஒரு தடைகள், இது அனைத்தும் இன்று விலகி சுபங்கள் பேசப்படும் நாளாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் ஓயும். இன்று சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு சில பூமி சார்ந்த விஷயங்களுக்கு வாக்குவாதங்கள் வந்து போகலாம். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அவ்வப்போது மனக்குழப்பத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மன கிளேசங்களும் சின்ன விரிசல்களும் வந்து போகும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமானது. திங்கட்கிழமையான இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபமேற்றவும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் தீரும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. பல நாட்களில் சிந்தித்த பின் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் வீட்டு விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் உண்டு. இன்று சந்திரன் உங்களுக்கு லாபத்தில் இருப்பது வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மனதில் நல்ல ஒரு உற்சாகத்தையும் நல்ல ஒரு தைரியத்தையும் வளர்த்து கொள்ளலாம். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த தொழில் மற்றும் வியாபாரம், கூட்டு தொழில் முயற்சி, இதில் இருந்த சிக்கல்களுக்கு நல்ல நிவர்த்தி உண்டு. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு சில மன வேதனைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வுகளும் தீரும். கேது பகவானால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு இன்று உங்களுக்கு பிறரால் உங்களினுடைய முயற்சியில் ஒரு நல்ல தீர்வை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மன குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு விடை கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.